அனைவருக்கும் வணக்கம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட சில அற்புதமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய மனதை வாட்டி வந்த சிக்கல்கள் தீரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மாறும். ஒவ்வொரு நாளுமே முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகளை நீங்கள் வகுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் காரிய அனுகூலங்கள் உண்டு. செய்யும் முயற்சிகளில் தடை வந்தாலுமே அதனை நீங்கள் முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாகும். சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறாமல் போகலாம். இனிமே முயற்சிகளை தொடர்ந்து செய்வது நல்லது. உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு பணவரவு கிடைக்கலாம். கலைத்துறையில் பணவரவு சீரான ஒரு நிலையில் இருக்குது. அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். அரசியல்வாதிகளுக்கு அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். வழக்குகளில் வெற்றி அல்லது நீண்ட நாட்களாக இழுபறியில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். செல்வம், உரிமை, அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவ மணிகள் தீவிர முயற்சிகள் எடுத்து படிப்பது அவசியம். உடல் நலனை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் மறையக்கூடிய வகையில் இருக்குது. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சிகள் தேவை. சந்திரனுடைய சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கக்கூடியதாகும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதிய நண்பர்களுடைய நட்பு உண்டாகும். வாகனம் மூலம் லாபம் வரலாம். அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல விதத்தில் புகழ் கூடும். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்து பணம் சேரக்கூடியதாகும். மேலதிகாரிகளுடைய உதவி கிடைச்சிருக்கு. சக ஊழியர்களுடைய மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலகலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாக, நிலம், வீடு வாங்கக்கூடிய ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனோபலம் கூடும். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் குரு பகவானை வணங்கிவிட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான யோகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை மேம்படக்கூடியதாகும். மேலும் புதிய முதலீடுகளில் நீங்கள் செல்வத்தை பெருக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். வியாபாரம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களுக்கு வெற்றி தேடித்தரும். அத்துடன் உங்களுடைய பயண முயற்சிகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சுப பலன்கள் கொண்டு வரும். குடும்ப உறுப்பினர் ஒருவரால் நீங்கள் ஏமாற்றம் படலாம் அல்லது அவர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறலாம். இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் நீங்கள் தொடங்கப்படும் புதிய திட்டம் உங்களுடைய சிரமங்களை சீராக்கலாம் அல்லது உங்களுக்கு ஈகோ மோதல்கள் ஏற்படும். வாரத்தின் இறுதியில் நிலைமைகளை சீரடைந்து நீங்கள் மிகவும் நிம்மதியாக உணரக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். காரியங்கள் அனுகூலமாகும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்களாம். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. அதிகாரத்துடன் பேசும்பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. அலுவலகத்தில் உங்களுடைய வேலை சுமை அதிகரிக்கக்கூடியதாகும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதிகாரிகளுடன் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் பங்குதாரருடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். பணியாளர்களின் ஒத்துழைப்பாக நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் பற்று விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. குடும்பத்தில் நிர்வாகத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில், குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் பாடுபட வேண்டிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை
பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மீன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் ஏற்படலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு, மிதமான பலன்கள் இருக்குது. சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இல்லாமல் இருக்கும், சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் வருமானமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாத ஒரு நிலை உண்டாகலாம். பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில் இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்குது. எதிர்பார்த்த மாறுதல்கள் வர தாமதமாகலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் ஏற்படலாம். தொழிலை விரிவுபடுத்த சற்று ஏற்றமான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த விவகாரங்கள் தீரலாம். பிள்ளைகளால் சிரமங்கள் ஏற்படலாம். பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிள்ளைகளின் கல்விக்காக சேமிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும். கலைத்துறையில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. புதிய முதலீடுகள்லையும் நீங்கள் நம்பிக்கையாக இறங்கலாம். இந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை கொண்டு வரும். சந்திரன் 5ல் இருப்பதால் குடும்ப சம்பந்தப்பட்ட முடிவுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை மிக கவனமாக செய்ய வேண்டியது நல்லது. இந்த கால மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக நிதானமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுடைய ஆசையால் நல்லது உங்களுக்கு நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படும். வியாபாரத்தில் ஒரு லாபத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகும். பிள்ளைகளால் சில பாதிப்புகள் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பதவி மாற்றம், இடமாறுதல் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் சுமாரான ஒரு லாபம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய தொழிலை அதிகரிக்க ஏற்றமான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலக்கூடியதாகும். பிள்ளைகளால் சிரமங்கள் வரலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்ப தேவைக்காக பணத்தை சமாளிப்பதில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். கலைத்துறையில் பிரகாசமான வாய்ப்புகள் கிடைத்து நன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் மிக நிதானமாக முதலீடு செய்ய வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் கேது 10ல் இருப்பதால் தொழில்துறையில் புதுமையான திட்டங்களை நீங்கள் தீட்டுவீங்க. வரவு செலவு கணக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். பண விஷயத்தில் வாக்குவாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குன்றக்குடி முருகனை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. காதல் விஷயத்தில் இனிமையான அனுபவத்தை தரக்கூடியதாகும். வாழ்க்கை துணையில் உங்களுக்கு நீங்கள் மனநிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தில் தரமான நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு காலம். உடல்நலனில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும். நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய முயற்சிகள், வேலைகள் அனைத்தும் மற்றும் முடிவுக்கு வரக்கூடிய விஷயத்தில் குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். தந்தை போன்ற சில நபர்களுடைய ஆதரவு, ஆலோசனைகளை பெற வேண்டும். பணியிடத்தில் உங்களுடைய திட்டங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நிறைவேறுவதால் உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகளை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி அடையக்கூடிய வகையில் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.